புதியுகம் நேர்களே, மீண்டும் பெண்கள் சாய்ஸ் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் சந்தோஷம். இப்போது பண்ண போகிற ஸ்டெப்ஸ், பேசிக் ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் 1 2 3 4 and then ரைட்டில் ஜம்ப் and then லெஃப்டில் ஜம்ப் and then இது திருப்பி ரிப்பீட் ஆகும். இட்ஸ் 1 2 3 4 ரைட் left and then it's 1 2 3 4 5 6 1 2 3 kick and then it's right leg up 1 2 3 4 5 6 7 8. so இது வந்துட்டு உங்க இன்னும் hand variation ஓட it's 1 2 3 4 5 6 7 8 and then next step வந்துட்டு உங்க leg workout காக. so it's 1 2 3 4 and then the other leg 5 6 7 8. so இதே தான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்க போகுது. so can we start the music? The way I feel dancing, the way I feel moving, the way I feel dancing, the way I feel moving. The way you walk through the club like a champion, your body and mind got my attention. Your teeth is getting into everyone. I wanna give you some love and some affection. I like the way you go down low. Stop to it, moving straight to the tempo. And know you're doing what you're doing, girl. You shine bright like a diamond. Yeah. The way I see you dancing. I feel the way I feel dancing, the way I feel moving. Zumba. I know exhausting but fun filled Zumba session இருந்துச்சு.
அண்ட் இங்கே ஷீதல், ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் அவங்க கிட்ட கேட்க போகிறோம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ ஷீதல், கோ ஆன். ஹாய் ஆல். ஜும்பா லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு டான்ஸ் பண்ணனா ரொம்ப பிடிக்கும். பட் ஒர்க் அவுட் சுத்தமாக பிடிக்காது. பட் வெயிட் லாஸ் வேணும் அண்ட் இன்ச் லாஸ் கூட வேணும். ஸோ ஃபைனலி ஆஃப்டர் அ லாங் டைம் 6-7 இயர்ஸ் கழிச்சு எனக்கு தெரிய வந்தது ஜும்பான்னு ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கு. நிறைய ட்ரெயினர்ஸ், பட் ஐ கெஸ் சோஃபி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். தேங்க்யூ ஷீதல். ஸோ அவங்க டெஸ்டிமனி கேட்டிங்க. ஐ நோ உங்களுக்கும் அதை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போவே போய் பக்கத்தில் இருக்கிற ஜும்பா கிளாஸ் போய் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நீங்களும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி ஃபன்ஃபில் செஷனோட உங்களை அடுத்த எபிசோட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்குறேன். until then, bye from our team. Bye. வணக்கம். புது யுகம் நேர்களுக்கு இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு நிறைய பேர் யோசனையா கேட்டுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பேப்பர்ல டிவில ஒரு குழந்தைக்கு நிறைய பற்கள் இருந்து அது வாயிலேருந்து எடுக்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பால் பற்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு 20 எண்ணிக்கை இருக்கும். அது குழந்தையோட 6 மாத பருவத்திலேருந்து 2.5 வயசு வரைக்கும் அது வளரும். அடுத்தது பெர்மனன்ட் டீத் அப்படிங்கறது சொல்லுவோம். அது 6 வயதுலேருந்து 25 வயசு வரைக்கும் நம்ம சொல்ற மாதிரி 28 அல்லது 32 பல்லு வரும். ஸோ சப்போஸ் இதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா என்ன, அதை தான் பத்தி இன்னைக்கு பேச போறோம். ஸோ பல்லு நம்ம சொல்றோம் இல்லையா, 20 பல்லு இருக்கு, 32 பல்லு இருக்குன்னு. இதுல பல்லு சிலது குறையலாம், இல்ல நிறைய பற்கள் இல்லாமையும் இருக்கலாம். அந்த ப்ராப்ளம்க்கு பேரு அனடான்ஷியா. ஸோ அது பார்ஷியலா இருக்கலாம், அதாவது 1-2 பற்கள் மட்டும் இல்லாம இருக்கலாம், இல்ல கம்ப்ளீட், அதாவது மொத்தமாவே பல்லு இல்லாமையே இருக்கலாம். பட் அது ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ இந்த பார்ஷியல் அனடான்ஷியால 1-2 பற்கள் இல்லாததுனால சில குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக அமைப்பும் வேற மாதிரி இருக்கும், பேச்சும் நம்மளுக்கு உச்சரிப்பெல்லாம் ப்ராப்ளமா இருக்கும். இதுவே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பற்கள் இருக்கும். ஸோ அதை ஹைப்பர் டான்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹைப்பர்னா நிறைய அப்படிங்கறது அர்த்தம். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா 32 பற்கள் அப்படிங்கறது. ஸோ அதையும் தாண்டி நிறைய பற்கள் இருந்ததுன்னா நம்ம எப்படி அப்படிங்கறது பேச போறோம். ஸோ நம்ம 32 பற்கள்ல சப்போஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு பல்லு மேல் தாடையில 2 பற்களுக்கு நடுப்புற, அதாவது முன்னாடி இந்த இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு பேரு மீசியோடென்ஸ். ஸோ இந்த மீசியோடென்ஸ் இருந்ததுனாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி பார்வையா இருக்காது, ஸோ அழகா இருக்காது. அதனால மீதி பற்கள் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கலாம், டிஸ்பிளேஸ்ட் டீத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல் இருந்ததுன்னா நம்ம பெர்மனன்ட் டீத் வர்றதுக்கு அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது முழுமையா வராம இருக்கலாம், இல்ல அது வரத்துக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே நம்மளுக்கு நம்ம கடவா பல் சொல்றோம் இல்லையா, விஸ்டம் டூத், அதையும் தாண்டி பின்னாடி நம்மளுக்கு ஒரு பற்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பேரு பாராமோலார். ஸோ பாராமோலார் அப்படிங்கறதுனா, மோலார்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, கடவா பல் அப்படிங்கிறது. ஸோ பாராமோலார் அப்படிங்கறதுனா அந்த கடவா பல்லுக்கு பின்னாடி இருக்கிற பல்லு. அது மட்டும் இல்லாம அந்த பல்லு சின்ன சைஸ்ல இருக்கும். அண்ட் ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கறது அதுக்கு இருக்காது. ஸோ ஃபங்க்ஷன்னா நம்ம அந்த பல்ல வச்சு கடிச்சு முன்ன சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, ஏதாவது யூஸா இருக்குமானா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சூப்பர் நியூமரரி டீத், அதாவது பற்கள் தேவையா இருக்கிறதுக்கு தாண்டி இருந்தது அப்படிங்கிறதுனா அதை முதல்ல நம்ம ஒரு எக்ஸ்ரே வச்சு இவாலுவேட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்ரே வச்சு இவாலுவேட் பண்ணும்போது அந்த பற்கள் நம்மளுக்கு தேவையா இல்ல தேவை இல்லையா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாருக்குமே இருக்குமா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது 1 to 4% ஆஃப் த பாப்புலேஷன் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இருக்கும்போது சில சிண்ட்ரோம்ஸ்னா பல பிரச்சனைகளும் சேர்ந்து இருந்துதான் இந்த குழந்தைங்கள இல்ல மனிதர்கள இது எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு செக்ஸ் ப்ரெடிலெக்ஷன் இருக்கு, அதாவது ஜென்ஸுக்கு தான் இது நிறைய இருக்கும். ஸோ 2:1 ரேஷியோ அப்படிங்கறது சொல்லுவோம். 2 ஜென்ஸுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பெண்மணிக்கு தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சூப்பர் நியூமரரி டீத்தை பத்தி நம்ம பேசிட்டோம். ஸோ இது இருந்ததுன்னா நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, அதை எடுக்கணுமா, அதுதான் அடுத்த கேள்வி. ஸோ அது இருக்கு, நம்மளுக்கு பெரிய அளவுல பிரச்சனை கொடுக்கல அப்படிங்கறதுனா
பேஷண்ட்டுக்கு வந்து பல்லு எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா பல்லு எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா அது வந்து பிரச்சனை கொடுக்கறது, அதை சுத்தி ஏதாவது கட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படிங்கறதுனா கண்டிப்பா அந்த பற்களை எடுத்துடுறது தான் நல்லது. நிறைய இடத்துல நம்ம பேப்பர்ல எல்லாம் படிக்கிறோம், கிட்டத்தட்ட 500 பல்லெல்லாம் அவர் பல்லு மாதிரி இருக்கிற சின்ன சின்ன துண்டுகள் வந்து வாயிலேருந்து நம்ம எடுத்திருக்காங்க, பேப்பர்ல எல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். சோ கண்டிப்பா அது வந்து அவ்வளவு பற்கள் இருந்ததுன்னா நம்மளால கடிச்சு சாப்பிட முடியாது. பல்லு வந்து வரிசையா இருக்காது, நல்லா இருக்கிற பல்லும் முன்னாடி பின்னாடி இருக்கும். சோ அது பார்வையா இருக்காது. சோ அதை எப்போ நம்ம டயக்னோஸ் பண்றோமோ, எப்போ அந்த பிரச்சனையை நம்ம பாக்குறோமோ அப்போவே அந்த எக்ஸ்ரே எடுத்துட்டு ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சா, ஏன்னா அந்த குழந்தை சின்ன குழந்தை வயசா இருந்ததுன்னா அனஸ்தாலஜிஸ்ட தவிர நம்மளுக்கு வந்து பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் தேவையா இருக்கும். பல் எடுக்கிறதுனால ஓரல் சர்ஜன், ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் தேவையா இருக்கும். சப்போஸ் முக அமைப்பும் மாறி இருக்கு அப்படிங்கறதுனா பிளாஸ்டிக் சர்ஜன்ஸும் நம்மளுக்கு உதவிப்படும். ஸோ ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சா அதை வந்து அப்ரோச் பண்ணிட்டு என்னென்ன பற்கள் இருக்கோ, அதாவது தேவையில்லாத பற்கள், சூப்பர் நியூமரரி டீத் என்னெல்லாம் இருக்கோ அந்த பற்களை எடுத்துடணும். ஸோ எடுக்கிறது வந்து ப்ரொசீஜர் நார்மல் ப்ரொசீஜர் தான். ஊசி குத்த போறோம், இந்த இடத்துல அந்த பற்கள் இருக்கும், அந்த சதையை எடுத்து அந்த பற்களை வெளியில எடுக்க போறோம். ஈரை தாண்டி அந்த பல்லு வெளியில தெரியற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்துடலாம். ஒரு ஃபோர்செப்ஸை வச்சு அந்த பற்களை எடுத்துடலாம். சில நேரத்துல என்ன ஆகும்னா எலும்புக்குள்ளேயே இந்த பற்கள் முழுமையா வளர்ந்து அது உள்ளேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கறதுனா கண்டிப்பா எலும்பையும் வெட்டி அதுக்கப்புறம் இந்த பற்களை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தையல் போட்டு மூடி விட்டுருவோம். ஒரு 24 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஜில்லுன்னு தான் ஆகாரம் சாப்பிடணும். அது யூஸ்வலா பல்லு எடுக்கிற போது நம்ம சொல்லறது தான். ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 to 2 வீக்ஸ் அப்படிங்கறதுல கொஞ்சம் நார்மல் டயட், எஸ்பெஷலி இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2-3 பல்லு ஜாஸ்தியா இருந்ததுன்னா பரவாயில்ல. பட் அப்படி இல்லை அப்படிங்கறதுனா நம்ம கண்டிப்பா நம்ம வந்து பற்களை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 1 to 2 வீக்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆர் செமி சாலிட் டயட்டை வந்து சாப்பிடுறது பெட்டர். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா எலும்புல வந்து கொஞ்சம் பல்லு எடுத்ததுனால அந்த இடத்துல கொஞ்சம் ஓட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ கால்சியம் சப்ளிமெண்ட் சாப்பிட்டுக்கலாம், நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது பல் டாக்டரை போயிட்டு பார்த்து இது வந்து மறுபடியும் வரா மாதிரி இருக்கா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நின்று போச்சா அப்படிங்கறது நம்ம இவாலுவேட் பண்ணிக்கிறது ரொம்ப தேவை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சூப்பர் நியூமரரி டீத்தை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பேப்பர்ல, டிவில, மீடியால எல்லாம் வரதுனால இந்த டாபிக்கை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் உங்களுக்கு வந்து எங்களோட ஷேர் பண்ணணும்னா inbox@pengalchoice@gmail.com எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கற்றது கையாள பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம ஒரு ரோஸ் பட் பெயிண்டிங் பண்ண போறோம். இது வந்து 1 stroke மெத்தட் ஆஃப் பெயிண்டிங். இது ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங், ரொம்ப ஃபாஸ்ட் டு ஒர்க். ஸோ இந்த பெயிண்டிங் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றேன். இந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் வந்து மவுண்ட் போர்டு எடுத்துக்கோங்க, ஃபேப்ரிக் கலர்ஸ், ஃப்ரெஷ் கலர்ஸ், ஃபிளாட் ப்ரஷஸ் வந்து 6-7, வாட்டர், டைல் ஃபார் பிளெண்டிங் அண்ட் வேஸ்ட் கிளாத். ஸோ எப்படி செய்யலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோஸ் பட்டுங்கிறதுனால கிரிம்சன்ங்கிற ரெட் கலர் வந்து கொஞ்சம் விட்டுக்கிறோம். லைட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் பெயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் யூஸ் கான்ட்ராஸ்ட் 2 கலர் வந்து கான்ட்ராஸ்டா எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து 7 ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரஷ்ஷை வந்து வாட்டர்ல நல்லா டிப் பண்ணிட்டு எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணா கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கார்னர் ஆஃப் த ப்ரஷ்ல வந்து அது கிரிம்சன் ரெட் கலரையும் ஒயிட்டையும் இன்னொரு கார்னர்ல எடுத்துட்டு ஃபிளாப் பண்ணணும் டைல்ல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டைம் பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ப்ரஷ்ஷை வந்து 3 டைம்ஸ் வந்து நீங்க வந்து லோட் பண்ணணும். அப்பதான் வந்து பெயிண்ட் வந்து 3/4 போகும். ஸோ நான் இப்போ 2 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த கார்னர்ல ஒயிட் எடுக்கிறீங்களோ அதே கார்னர்ல தான் நீங்க திரும்ப எடுக்கணும். திரும்ப வந்து ரெட் எடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் பேக் வந்து நம்ம மூவ் பண்றோம். இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு C ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து ஒரு C ஷேப் கொடுங்க. சப்போஸிங் உங்களுக்கு பெயிண்ட் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா செகண்ட் டைம் வந்து போடலாம். இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா இருந்தால் அப்படியே விட்டுடலாம். திரும்ப வந்து ஈச் டைம் வந்து நீங்க பெயிண்ட்டை லோட் பண்ணும். திரும்ப அதே மாதிரி வந்து ஒயிட்டை மேலே வச்சு நல்லா ஒரு யூ டர்ன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ திரும்ப நான் அடுத்து போடுறேன் பாருங்க.
ஜஸ்ட் யூ டர்ன். ஸோ ஃபாஸ்ட்டாக போடுங்க, பிகாஸ் பெயிண்ட் வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிடும். அதனால் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பட்ஸ் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் போட ஆரம்பிச்சுங்க. உங்களுக்கு தேவைன்னா சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். பட் பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா பெட்டர். ஸோ நீங்கள் வந்து மேலே ஒரு ஸ்ட்ரோக், கீழே ஒரு யூ ஸ்ட்ரோக். இந்த லோடிங் போது மட்டும் கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. நல்லா ஒரு யூ டர்ன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் அண்ட் பேஷன்ஸ் வேணும், பிகாஸ் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆஃப் த ப்ரஷ் தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஓரளவு வந்து லாஸ்ட் போட்டுட்டேன். இப்போ திருப்பி உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா திருப்பி அது மேலேயே நீங்கள் ஓவர்டூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரோஸ் பட்ஸ் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லீஃப் போட போகிறோம். லீஃப்க்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீன் கலரும் எல்லோ கலரும் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி ஃப்ரெஷ் பெயிண்ட் வந்து க்ரீன், லைட் க்ரீன் எடுத்துக்கோங்க. பெயிண்ட் வந்து நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும். அதே மாதிரி இப்போ குரோம் எல்லோ எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து க்ரீன் அண்ட் எல்லோ எடுத்துருக்கிறோம் டைலில். ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ரஷ் எடுத்துட்டு ஒரு கார்னரில் எல்லோவும் இன்னொரு கார்னரில் க்ரீன் எடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் 3 times வந்து ஃப்ளாப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ப்ரஷ் வந்து நல்லா பெயிண்ட் லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இணைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டாக் போட்டுங்க. ஸ்டாக் போட்டு முடிச்சுட்டு இப்போ திரும்ப வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி புல் பண்ணுங்க. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு லீவ்ஸ் போடணும்னு தோணுதோ அங்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக லீவ்ஸ் போட்டுகிட்டே வாங்க. ஸோ லீவ்ஸை வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் ஷேப் வந்து இதுவாக இருந்த மாதிரி தான் கொஞ்சம் வந்து நீங்கள் திரும்ப ரீடூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லா சைடும் ஃப்ளார்ஸோட எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் போர்டை மூவ் பண்ணிகிட்டே ஃபினிஷ் பண்ணலாம். எங்கெல்லாம் லிங்க் பண்ணுமோ லிங்க் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம காம்பு பகுதி, பூவோட காம்பு பகுதி போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு கேலிக்ஸ் ப்ரெஸ் பண்ணி புல் பண்ணுங்க. ஸோ எல்லா ரோஸ் பட்ஸ்க்கும் இந்த மாதிரி போட்டுடுங்க. ஃபாஸ்ட்டாக போடணும். இப்போ நம்ம ஓரளவு வந்து போட்டிருக்கோம் ஃப்ளார்ஸ், லீவ்ஸு. இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நடுவில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லீவ்ஸ்லாம் எங்கெல்லாம் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ப்ரஷோட பேக் சைடு எடுத்துக்கோங்க. அங்கங்கே வந்து ஒயிட் டாட்ஸ், இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக அங்கே வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளார் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து நல்லா கம்ப்ளீட் ஆகிருக்கும். இது நல்லா காஞ்சோன்னா நீங்கள் வந்து லீவ்ஸோட நரம்புகள்லாம் போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சென்டரில், ஃப்ளாரோட சென்டரில் கூட லைட்டாக டாட்ஸ் வைக்கலாம். அந்த மகரந்த மாதிரி. இப்போ இந்த பெயிண்டிங் வந்து ஒரு 5-10 minutesக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. இது ஆக்சுவலி காஞ்ச பிற்பாடு நீங்கள் நடுவில் கோடெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஒரு பிக்சர் காட்டுறேன். இப்போ இந்த 1 stroke பெயிண்டிங்கில் வந்து நம்ம ரோஸ் பேட்டை வந்து ஒரு பிளாக் மவுண்ட் போர்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ இது ஓரளவு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு ஒயிட் பேஸோடு கொடுத்து நீங்கள் மவுண்ட் பண்ணி அழகாக கிளாஸ் போட்டு நீங்கள் ஒரு வால் ஹேங்கிங்காக கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கேன்வஸ் போர்டில் கூட இந்த மாதிரி ஸ்மால் போர்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கேன்வஸ் போர்டில் இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணலாம். பட் கிளாஸ் போடக்கூடாது. மேலே ஒரு பிக்சர் வார்னிஷ் ஒரு கோட் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் பேப்பர்லாம் இருக்குது,
இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்குன்னா அதுல கூட நீங்க சின்ன சின்னதா இந்த மாதிரி ரோஸ் பட்ஸ் போடுங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல போட்டுட்டு நீங்க வந்து ஒரு ரெக்டாங்குலர் பீஸ்லயும் இதே மாதிரி ஒன்று போட்டுட்டு இதை வந்து ஒரு டேபிள் மேட் மாதிரி கன்வெர்ட் பண்ணி இந்த வந்து ஸ்மால் இதை வந்து காஃபி கப் வைக்கிறதுக்கு கோஸ்டரா வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு அழகான ஒரு செட் டைனிங் செட்டுக்கு ரெடி ஆகும். இல்ல நீங்க இந்த மாதிரி பாட்ல கூட இந்த மாதிரி 1 ஸ்ட்ரோக் பட் போட்டு அழகா வந்து டிசைன் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க எப்படி வந்து ஒரு ஃபிளாட் பிரஷ் யூஸ் பண்ணி ஒரு 2 கலர்ஸ் வச்சு இப்படி அழகா 1 ஸ்ட்ரோக் பெயிண்டிங் பண்ணலாம்னு பாத்தீங்க. இந்த 1 ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா பிளெண்டிங், ஹைலைட்டிங் எல்லாமே ஒரே ஸ்ட்ரோக்ல வந்துடும் அண்ட் ஷேடிங்கும் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க். அண்ட் சப்போசிங் நீங்க கிஃப்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி கப்ஸ் வைக்கிறதுக்கான கோஸ்டர்ஸ், டேபிள் மேட்ஸ், வால் ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து இது ஸ்லோவா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கிஃப்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த 1 ஸ்ட்ரோக் பெயிண்டிங், அந்த ரோஸ் பட் பெயிண்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் வந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.